ஆகவே எந்த தப்பும் அங்கே நடக்கவில்லை, எந்த கலவரமும் நடக்கவில்லை. இந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவை நீ போட்டால், ஒரு கோர்ட் உத்தரவை நீ ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீ அந்த கோர்ட் உத்தரவை மீறுகிற. நான் 1. 2வது, அந்த நீதிபதியின் மீது நீங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு வருகிறீர்கள். நான் கேட்கிறேன், உனக்கு யோசனை இருந்தா ஒரு முதலமைச்சராக ரொம்ப தகப்பனுக்கு மகனாக பிறந்ததை தவிர வேறு தகுதி எதுவும் இல்லாமல் முதலமைச்சரானவர் நீங்கள். அதனாலே தான் இதற்கு முன்னால் 100 இதற்கு முன்னால் 100 தீர்ப்புகள் உரைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த தீர்ப்புக்காகவும் எந்த நீதிபதியின் மீதும் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது, பதவி விலக்கம் கொண்டு வருவது என்பது இந்தியாவில் பழக்கமில்லை. கட்டுக்கட்டாக நோட்டை வைத்திருந்தவருக்கே நீங்கள் இன்னும் இம்பீச்மெண்ட் கொண்டு வரவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அலகாபாத்தில் பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்டுவது குறித்த வழக்கில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை இசைவு தெரிவித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. அதில் ஒருவர் இஸ்லாமிய நீதிபதி. இந்த நீதிபதிகளின் மீது நியாயமாக நீங்கள் அன்றைக்கு உங்களால் இம்பீச்மெண்ட்டை செலுத்த முடியுமோ முடியாதோ கொண்டு வந்தீர்களா? இங்கே வெறும் தீவன்தான் ஏற்ற சொன்னார்கள். இதுவரையிலும் ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்காக பதவி விலக்கம் செய்வது என்று பாராளுமன்றத்தில் பேசுவது என்பது கேவலமான முறை. கடைசி நீதிமன்றங்கள் எல்லாம் கழுதைகள் மேய்கின்ற நிலங்களாக ஆகிவிடும். ஒரு நீதிபதியும் இருக்க முடியாது. ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொன்னார் என்றால் நீ அப்பீலுக்கு போ, அதற்கு மேல் அப்பீலுக்கு போ. 11 பெஞ்சு கொண்ட சுப்ரீம் கோர்ட் வரையிலும் அந்த வழக்கை எடுத்துச்சு. ஒரு 2 நீதிபதி பேசட்டும், 5 நீதிபதி பேசட்டும், 11 நீதிபதி பேசட்டும், கான்ஸ்டிடியூஷன் போல கூட எடுத்துக்கொண்டு போ. ஆனால் அவரை பதவி விலக்கம் செய்வது என்ற முறைக்கு வந்து விட்டால் எந்த நீதிமன்றமும் செயல்பட முடியாது. அப்போ அறிவில்லாத ஒரு அரசாங்கம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன்.